தண்ணியிலே இருக்குங்கடா. அப்போ இதெல்லாம் தண்ணி தான், இதோட தண்ணி தான் இது கோபுரம் வரைக்கும். ஏன்னா உள்ள யாரும் இறங்கி பார்க்கக்கூடாது, ஏறக்கூடாது. இல்லைம்மா, தண்ணி வரும், காசியிலேருந்து வருதுன்னு சொல்லுவாங்க. புரியுதா? மொத்தமே கிணறு. இந்த கிணத்துல அவர் இருக்கிறாரு. இதெல்லாம் சிறுமதியா, இது ஃபுல்லா தண்ணி. இந்த கோயில்ல நான் பார்த்தா சின்ன வயசுல இது ஃபுல்லா தண்ணியில் தான் இருக்கும். அது உள்ள அதுவும் தண்ணியில் தான் இருக்கும். எப்போ ஒரு இடத்துல சாமியார் தோட்ட இது தெரியும், சிலை மீதி போட்டு தண்ணியில் தான் இருக்கும் சாமி. இப்போதான் தண்ணி அது எங்கே போக சாத்தியா, அது முட்டே வச்சாங்க அந்த காலத்தில். காசிலிருந்து வருவாங்க. இது பெரிய ஃபர்ஸ்ட் கோயில் தமாசிவன் கோயில். போன்ல ஒரு பயங்கரமான கோயில்னா இது வெப்பு மாடிச்சு. ஆனால் பழமையான கோயில் நம்ம ஊரில் புக்கிய மாதிரி ஊருக்கு போக்க மாதிரி நம்ம ஊர் இதெல்லாம் வந்தால் இங்கே கரண்ட் வச்சுருக்கோம். அவரோட இடம் இங்கிருந்து பார்க்கணும். சரிங்களா? ஆறு நிற்கிறாங்க. அப்போல்லாம் பயமாக இருக்கும். இங்கே இந்த லைட்லேயே தச்சுருங்க. வாழை பிடிச்சிட்டே பார்க்கணும். சூப்பராக லைட் ஏதோ மாமா வரவே இல்லையா? எவ்வளோ ఉషారాణి మౌలికారెడ్డి రోహన్ రెడ్డి నరసమ్మ సగుణపస్య ముందుకు రండి మధ్యలో గ్యాప్ ఇచ్చి ముందుకు రండి. ఈ పక్క పక్క వీళ్ళు జరగలేదు. అదేగా అద్దా బ్రహ్మ విష్ణు మా కింద రాక్షస రూపంలో బ్రహ్మ, మధ్యలో విష్ణు రూపంలో పరశురాముడు, పైన మానవుని పురుషలింగాకారం ఈశ్వరుడు. బ్రహ్మ విష్ణు మహేశ్వరుడు ఏకశిలా విగ్రహంలో త్రిమూర్తులుగా దర్శనం అన్నమాట. ఈ గుడి పెట్టి 2600 సంవత్సరాల ముందు గుడి 2-3 శతాబ్దాల్లో నిర్మాణించారనమాట. ఈ గుడిని 60 ఏళ్ళకి ఒకసారి స్వర్ణముఖి రివర్ నుంచి వాటర్ వచ్చి అభిషేకం చేసుకొని రిటర్న్ వెళ్ళిపోతాయి. సంవత్సరానికి ఒకసారి సూర్యకిరణాలు సోమవారం మీద వచ్చి పడతాయి అన్నమాట. అది సూర్యకిరణాలు ఏ నెల పడుతుంది? రేపు నెల పడుతుంది. ఓం శాంతి శాంతి శాంతి.